சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, கயல், ஏம்மா எப்ப பாரு அழுதுட்டே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ அழுவுறத நிப்பாட்டு. கயல், 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 அத்தை, கயல், அத்தை, கயல், அத்தை, என்னது? கயல், என்னம்மா உள்ள போக கூடாதுமா. கயல், இங்க தான் வெயிட் பண்ணனும். கொஞ்சம் சொன்னா கேளுங்கம்மா. நீங்க வாங்க. கயல் இங்க நின்னு என்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு தானோ? நீங்க பதட்டம் என்னன்னு எனக்கு புரியுது அத்தை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நிச்சயமா நம்ம கையில் எழுந்திருச்சு வந்துருவாங்கற நம்பிக்கையோட இருங்க அத்தை. ஐயோ, எதை வச்சு தானோ என்ன நம்ப சொல்ற? 9 லட்சம் இருந்தாதான் அவ எந்திரிச்சு வருவான்னு சொல்றாங்க. இதுக்கு தானே நான் என்ன பண்றீங்க? அவளுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோன்னு கேட்டாளா அவ? என்ன பாத்துக்கிறதுக்கு என் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டா. இன்னைக்கு பாத்தியா, கையில காப்பாத்த ஒரு நாதி இல்லாம உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு கையாலாகாத பாவி. என்னாலதான் அவ இவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்கிறா. ஐயோ, எல்லாம் என்னாலதான். பெத்தவங்க சம்பாதிக்கணும் தானோ, இல்லனா இப்படிதான் குடும்பத்துல மூத்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். எதுவும் ஆகாதது கையலுக்கு. கையலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்னு எனக்கு கவலையா இருந்தது. ஆனா இப்போ 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 என் மக உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவன் என் வயித்துல வந்து பிறந்த பாவத்துக்கு இன்னும் என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்க போறாளோ தெரியலையே. ஐயோ, நாம குடும்பமா சேர்ந்து நம்ம சுயநலத்துக்காக அவளை கொல்ல போறோம். ஐயோ கடவுளே, இனிமே என்னால உயிர் வாழ முடியாது. செஞ்ச பாவத்துக்கு என்னோட உயிர் எடுத்துட்டு போ. என் கையில காப்பாத்து. என்னது நீங்க இந்த நேரத்துல இப்படி அபசகுணமா பேசாதீங்க அத்தை. இங்க பாருங்க, நாம எல்லாரும் கையிலோட சேர்ந்து சத்தியமா சந்தோஷமா வாழ்வோம் அத்தை. அழாதீங்க அத்தை. கையில் செஞ்ச புண்ணியம் நிச்சயமா அவளை காப்பாத்துவோம் அத்தை. அந்த நம்பிக்கையோட இருக்கத்த. அழாதீங்க அத்தை. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அக்கா தாங்க மாட்டாங்கம்மா. நம்ம கையிலக்க திரும்ப வருவாங்க. நீ தைரியமா இருமா. அத்தை, இங்க பாருங்க, நீங்க வந்து முதல்ல உட்காருங்க அத்தை. இப்படி அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு உடம்பு முடியாம ஆயிடும் அத்தை. அழாதீங்க அத்தை, உட்காருங்க. அழாதம்மா. கையில், நீ இல்லாம குடும்பமே பைத்தியமா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்களுக்காக எந்திரிச்சு வா கையில். ஐயோ அக்கா, ஏன் சந்தோஷத்துக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஆனா நான் இப்பவும் புருஷன் குழந்தைன்னு யோசிச்சு சுயநலமா தான் இருக்கு. இதுக்கு மேல நான் தயங்கினா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த முறை என் அத்தை தடுத்தாலும் நான் கேட்க போறதில்ல. வீட்டுல எனக்காக போட்ட நகை எல்லாம் இருக்குல்ல, அதை வித்தாவது உங்களை நான் காப்பாத்துவேன். உடனே நான் வீட்டுக்கு போறேன். நம்ம கையிலுக்காதானோ இப்படி ஒரு நிலைமை வரணும். ஐயோ கடவுள், இந்த நிலைமை எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? முடியல தேவி. ஐயோ, தாங்க முடியல. எங்க போற? இல்ல ஆனந்தி, விக்னேஷ் மெசேஜ் பண்ணிருந்தாரு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தனியா எப்படி போவ? நான் வரவா? இல்ல இல்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ.